கடக ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசி, உங்க ராசிக்குள்ளேயே குரு வருகிறார். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 தெய்வ அனுகிரகம் பெற்ற ஒரு கிரகம். தெய்வமே அவங்கதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார், அது உச்சமாகிறார். அப்போ 6, 9 கூடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ள உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல இருந்து உங்க சனி பகவானை பாக்குறார், 9ஆம் இடத்தை பாக்குறார். அப்போ இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனியே விலகினாலும் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிறீங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, ஒன்னும் செயல்படுத்த முடியல, அப்படியே நார்மலா அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே உங்களுக்குள்ள இந்த குரு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல வழி காட்டுவார். உங்களுக்கு உண்டான பாதையை வகுத்து கொடுப்பார். என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் நடக்கும். அப்போ இப்ப இங்க அக்டோபர் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு குரு அங்கதான் இருக்க போகிறார். அவர் 9ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா, 9ஆம் இடம் தான் குரு அமைச்சு கொடுக்குறது, இயற்கையான குரு. உங்களுக்கு நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, அல்லது நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லாமே குரு தான். அப்ப அவரே உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது அமைப்பு. தந்தை சொத்து கிடைக்கிறது, தந்தை மூலமாக உங்க அப்பா மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, உயர்கல்வி எங்காவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இன்னும் போயிடுச்சுட்டு இருந்தாலும் கூட தாராளமா படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா, அப்ப 6ஆம் அதிபதி ராசிக்குள்ள வரும்பொழுது வேலை கண்டிப்பா உண்டு. அது எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது, வேலை உண்டு. வேலை இல்லாத கடகராசிக்காரங்க இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் பாருங்க, உங்களுக்கு அக்டோபர் 18க்கு மேல உள்ள என்ட்ரி ஆகிறார். அப்ப 18ஆம் தேதிக்கு மேல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. முழுக்க 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 நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. உங்க வேலை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அக்டோபருக்கு முன்னாடி வைத்துக் கொள்ளுங்க. அக்டோபருக்கு முன்னாடி வைத்துக் கொள்வதை விட அக்டோபர் பின்பு வைத்துக் கொள்வது என்பது நல்லது. கடன் அடைய போகுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே விலக போகுது. கெட்ட திருஷ்டியாக இருந்தாலும் கூட விலக போகுது. ஏன்னா குரு ஒளி கிரகம், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய உள்புறம் வெளிப்புறம் எல்லா கெட்டதும் விலக போகுது. அப்ப அடுத்தது பாருங்க, 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் கூட இப்ப அந்த சுக்கரன் இருந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். இப்ப இந்த சுக்கரனும் உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு நீசம் ஆயிட்டார். அப்போ இந்த நீசமான சுக்கரன் அப்படின்னு சொல்றது பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். கடகராசிக்கு சூரியன் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீசம் ஆல்ரெடி அங்க.